கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக தாவைக்க தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியதையும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று அளிப்பதற்கு தாமதமாவதும் தற்போது அதிகமாக பேசப்படுகிறது. அதன் பின்னால் அரசியல் இருப்பதாக பரபரப்பாக குற்றம் சாட்டப்படுகிறது. பின்னணி என்ன என்று விரிவாக பார்க்கலாம். இரண்டாயிரத்து 26 தேர்தல் களத்தில் புதிதாக இறங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது கூடுதல் கவனம் விழுந்திருக்கிறது. காரணம், அவர் சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் நடிகர், மாஸ் ஹீரோ என்பதால் தான். அதே வேளையில் முக்கிய அரசியல் விவகாரங்களில் தாவைக்க தலைவர் விஜய் மௌனமாக இருப்பதும் அரசியலில் அதிகமாக பேசப்படுகிறது. திமுகவிற்கு எதிரான அரசியலை கூர்மைப்படுத்தி இருக்கும் விஜயுடன் கைகோர்க்க ஆளும் வரிசையில் இருக்கும் முக்கிய கட்சியும் எதிர் வரிசையில் இருக்கும் முக்கிய கட்சிகளும் ஆர்வம் காட்டி வருகின்றன. தாவேக்காவுடன் கூட்டணி வைக்க காங்கிரஸ் கட்சியில் முக்கிய நிர்வாகிகள் விரும்புகின்றனர். ஆரம்பத்தில் விருப்பம் தெரிவித்த அதிமுக அந்த முயற்சி பலிக்காது என்று நினைத்து அதை கைவிட்டது. ஆனால் தற்போது வரை பாஜகவில் இருக்கும் முக்கிய நிர்வாகிகள் அவர்களது விருப்பத்தை பொதுவெளியில் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில்தான் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பியிருப்பதும் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் அளிப்பதற்கான தாமதத்தையும் அரசியல் ரீதியாகவே பார்க்க தோன்றுகிறது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக விஜயிடம் விசாரிக்க வேண்டும் என்பது மிகச்சரியான முடிவுதான். ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் விசாரிப்பதும் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருப்பதும் ஏன் என்ற கேள்வியை எழுப்புகிறது. ஒரு திரைப்படம் தொடர்பான வழக்கில் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவே உள்ளே நுழைந்ததும் பரபரப்பை அதிகப்படுத்தி இருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் இந்த அளவிற்கு சிக்கல் இருப்பதை அரசியல் கண்ணோட்டத்துடன் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரவில்லை என்பதாலேயே நெருக்கடி கொடுக்கப்படுவதாக ஒரு தரப்பில் பேசப்படுகிறது. மற்றொரு தரப்பினரோ பாஜக கூட்டணியின் வெற்றிக்கு இடையூறாக விஜய் இருப்பார் என்று கருதுவதாலேயே நெருக்கடி அளிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதாகவே அரசியல் கட்சியினரும் திரை பிரபலங்களும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். ஆனால் சம்பந்தப்பட்ட விஜயோ இது குறித்து எந்த ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தவில்லை. அமலாக்கத்துறை விசாரணையின் போது செந்தில் பாலாஜியை அழைத்து அரசியல் ரீதியாக மிரட்டியதாக பரபரப்பாக பேசப்பட்டது. அதேபோல் சிபிஐ விசாரணையின் போது விஜயையும் மிரட்டப்படுவாரா, அதற்காகத்தான் அவர் அமைதியாக இருக்கிறாரா என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. இவருக்காக ஏராளமானோர் குரல் கொடுத்து வரும் வேளையில் பரபரப்பான அரசியல் களத்திற்கு மத்தியில் இது குறித்து எதுவுமே பேசாத விஜயோ தாவேக்காவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு குறித்த அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது என்கிற விவாதமும் இன்னொரு பக்கம் போய்க் கொண்டிருக்கிறது. எலெக்ஷன் வர டயத்துல சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தாமதம், இது எல்லாத்தையும் நம்ம அரசியல் ரீதியா பார்க்கலாமா? விஜயை இப்ப பிஜேபி எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், கூட்டணிக்கு வச்சுக்கலாமா அப்படிங்கிற முடிவை கூட பிஜேபி தான் இனி எடுக்கும், சிபிஐ வழக்க வச்சு. அதற்கு பிறகு ஒருவேளை இவரை தனியா நிக்க வச்சு திமுகவுக்கான முஸ்லிம் கிறிஸ்டின் ஓட்டு பிரியுமா, அப்படி திமுக கூட்டணி இப்போதைக்கு பலவீனப்படுத்தி ஏடிஎம்கேவை காலி செய்வோமா அப்படின்னு பிஜேபி, ரெண்டுமே பிஜேபி பிளான் தான். விஜய இப்ப எப்படி யூஸ் பண்றது, அதாவது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை ஒரு சிறுமைப்படுத்துவதற்கு, ஒன்றும் இல்லாம ஆக்குறதுக்கு, முஸ்லிம் கிறிஸ்டின் ஓட்டை காலி செய்வதற்கு விஜய் பயன்படுவாரான்னு யோசிக்கும். இல்லை ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு மிரட்டி வர்றதுக்கான காரணமா யோசிக்கும். இதுல ரெண்டுல எதை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பாஜக தான் முடிவு பண்ணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சிபிஐ வழக்குல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்நேரம் பார்த்துருப்பாங்க. ஆனா பார்த்த சிசிடிவி ஃபுட்டேஜ் குறித்து எதுவுமே சிபிஐ வெளியிடாம இருக்கு. அப்போ அதுல என்ன நடக்குது, என்ன பார்கெனிங் நடக்குது, என்ன பேரம் நடக்குதுங்கிறத வச்சு இந்த அரசியல் காட்சிகள் வெளிவரும். ஜனநாயகம் தள்ளி போறது, இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை பிஜேபி பெருசாக்குறாங்க. அது சென்சார்ல கட் செய்யற மாதிரி அந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது. அது ரொம்ப சராசரியான வர்த்தக ரீதியான ஒரு கமர்ஷியல் படம். அந்த படத்துல போய் ஏதோ சென்சார் கட் செய்யற அளவுக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. அப்ப அதுவும் திட்டமிட்டு தான் இங்க நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஜேபியினுடைய முழு கட்டுப்பாட்டுல தாங்க விஜய் இருக்காரு. கரூர் கூட்ட நெரிசல் குறித்து குறைந்தது 2 நாட்கள் விசாரணை நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. விசாரணைக்கு அளிக்கப்படும் ஒத்துழைப்பை பொறுத்தே எத்தனை நாட்கள் என்பது தெரியவரும் என்று சட்ட நிபுணர்கள் கூறுகின்றனர். இதனால் ஏற்கனவே விசாரணைக்கு ஆஜரான தாவேக்க நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்களிடம் விஜய் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும், அதில் நிர்வாகிகள் தெரிவித்த பதில்கள் என்ன என்பது குறித்து கேட்டு தெரிந்து கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் சிபிஐ விசாரணை குறித்து விஜயை விட
அரசியலை தொடர்ந்து கவனிப்பவர்களே அதிக ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர்.